வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் மதுரி வைஷ், இந்தியா ஹோமியோபதியிலிருந்து பேசுகிறேன். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் மிக முக்கியமான மற்றும் என் ஓபிடியில் பெரும்பாலும் கேட்கப்படும் கேள்வி என்னவென்றால், சோரியாசிஸ் நோயாளிகள் அடிக்கடி என்னிடம் கேட்கும் கேள்வி, நான் என் உணவில் எதை தவிர்க்க வேண்டும்? இது மிகவும் நல்ல கேள்வி. சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு நாம் சிகிச்சையை தொடங்கும் போது, அவங்களுக்கு சில உணவு ஆலோசனைகளை வழங்குகிறோம். நீங்கள் இந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் இந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறோம். உணவுக்கு எந்த ஒரு சிகிச்சையையும் மேலும் பயனுள்ளதாகவும் விரைவாகவும் மாற்றுவதில் மிக முக்கியமான பங்கு உள்ளது. நீங்கள் கொடுக்கப்பட்ட பொருட்களை தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு மிகவும் நல்ல முடிவுகளை பெற முடியும். சோரியாசிஸ் நோயாளிகள் என்ன சாப்பிடணும் என்பதை விட, நீங்க என்ன சாப்பிடக்கூடாது என்பதை அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். இத பத்தி நாம் விவாதிப்போம். சோரியாசிஸ் நோயாளிகள் நீங்கள் சிவப்பு இறைச்சி மற்றும் மீன் எடுத்துக் கொண்டிருந்தால் அதை முற்றிலும் நிறுத்துங்கள். இதனால் உங்கள் உடலில் அழற்சி அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் சோரியாசிஸும் அதிகரிக்கலாம். இரண்டாவது, நான் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறேன். விசேஷமாக லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாத நோயாளிகளுக்கு. அவர்களுக்கு பால் பொருட்களால் பெரிதும் நோய் அதிகரிப்பது காணப்படுகிறது. யாரும் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவராக இல்லையெனினும் அவர்களும் பால் பொருட்களை தவிர்க்க வேண்டும். பால் பொருட்கள் மீண்டும் அழற்சியை அதிகரிக்கின்றன. இது சோரியாசிஸின் முக்கிய அறிகுறி ஆகும். குறைவாக பயன்படுத்தவும், சரியான முறையில் பால் பொருட்களை பயன்படுத்தவும். மூன்றாவது, ஜங்க் மற்றும் செயலாக்கப்பட்ட உணவுகளை முற்றிலும் நிறுத்துங்கள். இவை மீண்டும் உங்கள் ஜீரணத்தை பாதிக்கும். மேலும் ஜீரணம் நேரடியாக உங்கள் தோல் வெடிப்புகளுடன் தொடர்புடையது. அதனால் ஜங்க் உணவு மற்றும் செயலாக்கப்பட்ட உணவுகளை முற்றிலும் நிறுத்துங்கள். இவை உங்கள் உடலில் அழற்சியை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் சோரியாசிஸை தூண்டக்கூடும். நீங்கள் சோரியாசிஸ் நோயாளி என்றால் மற்றும் மதுபானம் மற்றும் புகைப்பிடிப்பதை செய்கிறீர்கள் என்றால் அவற்றையும் முற்றிலும் நிறுத்துங்கள். மீண்டும் உங்கள் உடலில் நச்சுத்தன்மை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் தோலில் அது தெரியும். உங்கள் சோரியாசிஸ் தூண்டப்படும் போது அதனால் மதுபானம் மற்றும் புகைப்பிடிப்பு போன்றவற்றையும் முற்றிலும் நிறுத்துங்கள். நீங்கள் புளிப்பான பொருட்களை சாப்பிடக்கூடாது. உதாரணமாக ஆம்சூர் பொடி, புளி, ஊறுகாய், எலுமிச்சை, ஆரஞ்சு போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மீண்டும் புளிப்பான பொருட்கள் உங்கள் சோரியாசிஸை அதிகரிக்கக்கூடும். இப்போது நீங்கள் உங்கள் உணவில் எந்த பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி பேசப் போகிறேன். புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்க்கவும். காய்கறிகளில் சிலவற்றை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக கத்தரிக்காய் மற்றும் பழங்களில் புளிப்பான பழங்களை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக ஆரஞ்சு, மௌசமி. இந்த எல்லா பொருட்களும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். நம்புகிறேன் இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்புகிறேன் நீங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் உங்கள் தினசரி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவீர்கள். நான் தவிர்க்க சொல்லியுள்ள பொருட்களை முழுமையாக நிறுத்துங்கள். இதனால் உங்கள் சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு விரைவில் முடிவுகள் கிடைக்கும். உங்கள் அனுபவத்தை கண்டிப்பாக கருத்து பகுதியில் பகிரவும். மேலும் உங்கள் சோரியாசிஸை முழுமையாக அடிப்படையில் குணப்படுத்த விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.